காலையில வந்து எனக்கு நான் கூழ் ரெடி பண்ணும்போது, மகிழ் குட்டிக்கும் சேர்த்து தாங்க அன்னைக்கு நான் வந்து கூழ் ரெடி பண்ணிட்டுருந்தேன். மகிழ் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு கூழ் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்குவான். தூங்குனதுக்கப்புறமா வந்து அம்மா சாப்பாடு இல்ல டிஃபன் ஏதோ ஊட்டி விட்டுருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கு மாவு கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரலாமா, மாவு ஆட்டியிருந்தாங்களா, குடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளில வர்றேங்க. சாருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில, பின்னாடியே வந்துட்டான். ஸோ அவனும் அப்ப தான் எந்திரிச்சிருந்தான். "இனி அழுக வைக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகலைங்க. நான் ரெடி ஆயிட்டு ஒர்க்குக்கு போகும்போது கொண்டு போய் குடுத்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ மகிழ் குட்டி நான் போகல உள்ளவா அப்படின்னு சொல்றேன். பின்னாடி அப்படியே பாருங்க அழுதுட்டு அழகா ஓடி வரான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 வயசு ஆகுது. நல்லாவே அப்சர்வ் பண்றான். வெளியில போனோம்னா அவங்க என்ன பண்றாங்க. இப்போ கீ எடுக்க சொல்றான், ஸ்லிப்பர் போட சொல்றான், போகலாம் அப்படிங்கிறான், தூக்க சொல்றான். ஸோ இப்படி தான் கொஞ்சம் நேரம் அடம் முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே சொல்லி இப்படியே சமாளிச்சு மழுப்பியாச்சு. சரி நான் வந்துட்டு ரெடியாக கிளம்பிட்டேங்க. அம்மா வந்து புளி சட்னி செய்கிறதுக்காக ஆற வச்சு வச்சுருந்தாங்க ஃபேன் காத்துக்கடியில. நல்ல வேளை ஆறிருச்சு. ஆறுனதுக்கப்புறம் வந்து அது வேணும்னு கொஞ்சம் அடம் முடிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே அவன சமாதானப்படுத்தி சட்னி அரைச்சு இட்லி ஊத்திட்டாங்க. நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டு அவருக்கு வந்து கிளம்பிட்டேங்க.